நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு உத்தரவு. இது தமிழ் லிட்டரரி டாக்ஸில் வழக்கமாக வரக்கூடிய தலைப்புகளில் ஒன்று கிடையாது. இந்த தலைப்புக்கும் இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நான் இந்த காணொலியுடைய முடிவில் சொல்கிறேன். அதற்கு முன்பு அந்த உத்தரவு என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் என்ன உத்தரவு அப்படின்னா, கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோடு நடந்துக்கோங்க அப்படின்றது தான். அது ஏன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். எதை மீன் பண்ணுறேன், மனுஷத்தன்மை அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதற்கு முன்பு ஒரு குறள், திருக்குறள்லாம் நான் இது வரைக்கும் இந்த காணொலிகளில் சொன்னதில்லை. ஆனால் இந்த காணொலிக்கு அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னினும் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறளுக்கு பொதுவாக விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னை விட வலிமை குறைவானவர்கள் மேல் இல்லை அதிகாரம் குறைவானவர்கள் மேல் செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் செலுத்தும் போது தன்னை விட வலிமையானவர்கள் தன்மேல் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை ஒருத்தர் நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, தன்னை விட மேலானவர்கள் தன்மேல் ஒரு அதிகாரத்தை செலுத்தும் போது, அதாவது ஒரு ஆள் மேலே அவருக்கு மேலே இருக்கிறவர் அதிகாரம் செலுத்துறார், அவரை டார்ச்சர் பண்ணுறாரு இல்லையா, அந்த டார்ச்சர்லேருந்து ஒரு விலகிறதுக்காக, அந்த டார்ச்சரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மனிதர் அவருக்கு கீழே உள்ளவர் மேலே அதிகாரம் செலுத்துறதா நான் அந்த குறளை கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கிறேன். இந்த குறளுக்கும் இந்த காணொலிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இது கொஞ்சம் விரிவான காணொலி. நண்பர்கள் தொடர்ந்து இதை பார்க்கும்படி நான் கேட்டுக்கிறேன். இந்த முதலாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு உத்தரவு அப்படின்னா, முதலாளி அப்படின்றவர் அதிகாரி, நம்ம இன்னையுடைய ஒர்க்கிங் கிளாஸை இந்த ரெண்டு கேட்டகரியில் அடைச்சிடலாம், முதலாளி அதிகாரி அப்படின்னு. ஒன்று, ஒரு நிறுவனத்துடைய முதலாளியாக நாம் இருப்போம், இல்லை அதற்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக நாம் இருப்போம், இல்லை ஒரு நிறுவனத்தில் நாம் அதிகாரியாக இருப்போம், இல்லை ஒரு அதிகாரிக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த ஒர்க்கிங் கிளாஸ் அப்படின்றவங்க உலகத்துடைய பெரும்பான்மையான பணியாளர்கள் இந்த வகைமைக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு முதலாளி, அதிகாரி, அதற்கு கீழ் பணிபுரிபவர்கள் அப்படின்ற வகைமைக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் இந்த ஒரு முதலாளியாக இருக்கிறவங்க, அதிகாரியாக இருக்கிறவங்க, அதற்கு கீழ் பணிபுரிகிறவங்க எல்லாருமே இந்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த முதலாளி அதிகாரிங்கிற விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உத்தரவு அப்படின்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, உத்தரவு அப்படின்ற சொல்லுக்கான ஆங்கில சொல் ஆர்டர். ஆர்டர் அப்படின்ற சொல்லை நாம் ரெண்டு வகையில் விளங்கிக்கலாம். ஒன்று ஆணை, இன்னொன்று ஒழுங்கு. ஒரு வகையில் இது ரெண்டுமே ஒரு தொடர்புடைய பதங்கள் தான். ஒரு இடத்துல ஒரு ஆணை செயல்பட்டால் மட்டும்தான் அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கும். இது இன்னைக்கு நேற்று தொடங்கினதில்லை. மனித நாகரிகம் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த ஆணை சார்ந்து வரக்கூடிய ஒழுங்கு அப்படின்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதிகார அமைப்பின் மூலியமாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுறதும், அந்த ஆணை தொடர்ந்து செயல்படுவதன் மூலியமாக ஒரு ஒழுங்கு உருவாக்கப்படுவதும் மனித நாகரிகத்தில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இந்த ஒருத்தர் நம்ம இப்போ சினிமாவில் பார்ப்போம். ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் இருப்பார், ஒரு இளம் அதிகாரி இருப்பார். மூத்த அதிகாரி இளம் அதிகாரிகிட்ட ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவார். உடனே இளம் அதிகாரி, இல்லை சார் அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே மூத்த அதிகாரி இட்ஸ் அன் ஆர்டர். இந்த கிளிஷே, இந்த ஒரு சீனை ஒரு 100 திரைப்படங்கள்லையாவது நாம் பார்க்க முடியும். இட்ஸ் அன் ஆர்டர் அப்படின்ற ஒரு பதத்தை. ஏன்னா இந்த ஆர்டர் அப்படின்ற சொல் அந்த அளவுக்கு புனிதத்தன்மை மிக்க ஒன்று. ஆணை மீறப்படக்கூடாதது, ஆணை செயல்படுத்தப்பட வேண்டியது, ஆணை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. கிட்டத்தட்ட ஆணை அப்படின்ற விஷயம் கடவுளுக்கு இணையாக மட்டும்தான் பேசப்படும். அதற்கு என்ன காரணம்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே, நிறுவனங்கள் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, தொழிற்கூடங்களாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், பள்ளிகள், கல்லூரிகள், அரசு நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களுமே ஆணை அடிப்படையில் தான் இயங்குது. ஒரு ஆணை முன்வைக்கப்படும், அந்த ஆணை செயல்படுத்தப்படும். ஒரு ஆணை மீறப்படுது அப்படின்னா அது அந்த நிறுவனத்துடைய தகுதியை, அந்த நிறுவனத்துடைய அங்கீகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால ஆணை மீறப்படுதல் அப்படின்றத எந்த ஒரு நிறுவனமுமே சகிச்சுக்காது. ஸோ இப்போ இந்த ஆணை இல்லைன்னா இந்த உத்தரவு அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாகி வந்தது, உத்தரவு எப்படி நிலைநாட்டப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்ததாக வருது. ஆணை அப்படின்றது ஒரு வகையில் வன்முறை மூலியமாக தான் நிலைநாட்டப்படுது. இந்த காலத்தில் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பழைய காலங்களில் தொடர்ச்சியாக நம்முடைய வரலாற்றை நாம் கவனிக்கும்போது அதிகாரம் மூலியமாக தான் ஆணைகள் நிலைநாட்டப்படுது. ஒருத்தர் அதிகாரம் மிக்கவராக எப்போ மாறுவார், ஒரு அரசன் அதிகாரம் மிக்க அரசனாக எப்போ மாறுவான்? 2 சந்தர்ப்பத்தில். ஒன்று, இந்த அரசனுடைய படைகள் ஒரு எதிர்நாட்டு அரசனுடைய படையை நிர்மூலமாக்கிடுது.
முழுமையாக கொலை செஞ்சிடுது அப்படின்னா அப்போ வந்து இவன் வலிமையுடைய அரசன் அப்படின்னு நம்பப்படுவான். அப்படி இல்லையா, எதிர்த்து நிற்கக்கூடிய அரசனுடைய நாட்டை முழுமையாக கபலீகரம் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்கிட்ட மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இவன் வந்து அதிகாரம் மிக்கவன்னு கொல்லப்படுவான். அப்போ அதிகாரம் அப்படின்றது என்னன்னா, அரசன்னு கொல்லப்படுவான்னு சொல்கிறது வந்து அரசன்னு ஏற்றுக்கொள்ளப்படுவான், அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். அப்போ அதிகாரம் அப்படின்றது என்னன்னா, ஒரு நிறுவனத்துடைய இல்லை ஒரு அரசனுடைய கொல்லும் சக்தி தான் அதிகாரம் அப்படின்றது. இவர்களால் யாரால நிறைய பேரை கொலை செய்ய முடியும், யாரால நிறைய பேரை கட்டுக்குள்ள வைக்க முடியுமோ அதுதான் அதிகாரமாக மாறியிருக்கு. இது வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த அதிகாரம் வந்து இந்த நவீன அதிகாரமோ இல்லை ஜனநாயக அதிகாரமோ கிடையாது, பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம். ஸோ இந்த அதிகாரத்தை வந்து நாம் வயலன்ஸ் பேஸ்டு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம், வன்முறை சார்ந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். வன்முறை மூலியமாக மட்டுமே நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு அதிகாரமாக அது இருந்துட்டு வருது. இந்த வயலன்ஸ் பேஸ்டு அத்தாரிட்டியை ஜஸ்டிஃபை பண்ணுறவங்க, இந்த வயலன்ஸ் பேஸ்டு அத்தாரிட்டி வன்முறை சார் அதிகாரம் வந்து சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி நியாயப்படுத்தக்கூடியவங்க அதுக்கு சொல்லக்கூடிய உதாரணங்கள் என்னவா இருக்குன்னா, காடை சொல்லுவாங்க. காடு வந்து ஒரு மாதிரி அப்படிதான் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் வேட்டையாடுது, புலி வேட்டையாடுது. ஸோ அப்போ அதுதான் வந்து காட்டுடைய ராஜா, காட்டுடைய உயர்ந்த விலங்குகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உணவு சங்கிலியில் தான் அந்த விலங்குகள் உயர்ந்த விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாமே ஒழிய, அது வந்து ஒரு வலிமையினால ஒரு பலம் வாய்ந்த விலங்குகளாக அது மாறிட்டு அப்படின்னு நம்ம சொன்னால், நாம் எப்படி அதை விட இன்னைக்கு நம்ம மேலே இருக்கோம்? அதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, புலி, சிங்கம், யானை மாதிரியான வலிமை மிகுந்த விலங்குகளை நாம் காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். உடலில் முடியில்லாத குரங்குகளான நாம் வந்து அந்த மிருகங்கள் மேலே ஒரு கரிசனையோட அதை பற்றி பேசுகிறோம், அதை காப்பாற்றணுங்கிறோம், சூழியலை பாதுகாக்கணுங்கிறோம், புலி ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னு சொல்கிறேன். நானே வீடியோ போட்டிருக்கேன் அது சார்ந்து. அப்போ வந்து ஒரு இந்த வலிமை அப்படின்றத இந்த மாதிரி ஒற்றைப்படையாக புரிஞ்சிக்க முடியாது. அதாவது வலிமை தான் அதிகாரம், வன்முறை சார்ந்த அதிகாரம் தான் ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது. இன்னொரு அதிகாரமும் இருக்குது, அது பேர் வந்து மாரல் அத்தாரிட்டி. இந்த மாரல் அத்தாரிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வன்முறை சார்ந்த அதிகாரம் வந்து இன்னைக்கு சமூகத்தில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வன்முறை சார்ந்த அதிகாரத்தை நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும், வரையறுத்துக்கணும். அதை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, இந்த வன்முறை சார் அதிகாரம் அப்படின்றது இன்னைக்கு எப்படி செயல்படுதுன்னா, ஒரு மனிதன் உயிரோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வன்முறை சார் அதிகாரம்னு சொல்லலாம். இப்போ ஒரு அலுவலகம் இருக்குது, அந்த அலுவலகத்தில் ஒரு உயர் அதிகாரி இருக்கார், அவருக்கு கீழே ஒரு பணியாளர் இருக்கார். இப்போ இந்த பணியாளருக்கு அந்த உயர் அதிகாரி ஒரு தண்டனை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன நடக்குது, என்ன மாதிரியான தண்டனை அவர் கொடுப்பார்? அவர் வந்து அவருடைய சம்பளத்தை ஒரு 3 மாதத்துக்கு கட் பண்ணுவார், இல்லைன்னா அவரை பணியிடை நீக்கவும் செய்வார், இல்லை பணியை விட்டே நீக்கிடுவார். ஸோ இந்த விஷயங்களை அவர் செய்யும்போது என்ன நடக்குது, இது மாதிரி பணியிடை நீக்கத்தினாலேயோ பணி நீக்கத்தினாலேயோ அந்த குறிப்பிட்ட ஊழியர் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைஞ்சு போகுது. இது நான் சரி தவறு அப்படின்னு ஆர்கியூ பண்ணலை, ஆனால் அதிகாரம் செயல்படும் விதம் அப்படிதான். உங்கள் மேலே ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்படி தான் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான இன்றைய வாழ்க்கை சூழலில் எந்த லெவலில் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களோ அதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அதுதான் வந்து வன்முறை சார்ந்த அதிகாரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ இன்னொன்று சொன்னேன், மாரல் அத்தாரிட்டி, அறம் சார்ந்த அதிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். மாரல் அத்தாரிட்டி அப்படின்றது என்னென்னா, அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், ரொம்ப பழைய உதாரணம். மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி. தர்மன் வந்து குருஷேத்திர போர் முடிஞ்சு பட்டாபிஷேகத்துக்கு இப்போ மன்னனா பதவியேற்ற பிறகு அவர் வந்து தன்னோட கருவூலத்திலிருந்து மக்களுக்கு தானம் பண்ணுறார். பொற்காசுகளை வந்து வரிசையாக நிற்கக்கூடிய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அந்த வரிசையில் ஒரு சார்வாகர் வந்து நிற்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தர்மன்ட்ட அவர் வந்து அந்த பொற்காசை எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அதை மோந்து பார்த்துட்டு, மன்னா இதில் வந்து குருதி நாறுது, ரத்த வாடை வருது, நீங்கள் எனக்கு வேற தங்கம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே தர்மன் வந்து வேற ஒரு பொற்காசை எடுத்து கொடுக்குறாரு. அதையும் அவர் மோந்து பார்த்துட்டு, இல்லை இதுலேயும் குருதி தான் நாறுது அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட அதுக்கப்புறம் அந்த சார்வாகர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ரத்த வாடை அடிக்காத தங்கம் உங்ககிட்ட இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஒரு சலசலப்பு உருவாகி அந்த சார்வாகரை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னனுடைய ஆட்கள் எரிச்சு கொண்டுடுறாங்க அப்படின்றது ஒரு கதை. ஸோ இப்போ இதுதான் இந்த மாரல் அத்தாரிட்டி. இந்த சார்வாகர்கிட்ட இருக்கக்கூடிய அத்தாரிட்டியை தான் நான் மாரல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா, இந்த சமூக உருவாக்கம், இந்த வன்முறை சார்ந்த அதிகாரத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க சொல்கிற மாதிரி வெறுமனே வலிமை மட்டும் சார்ந்திருந்தா நாம் இப்படி ஒரு சிவிலைசேஷனாக உருவாகிருக்க மாட்டோம்.
இந்த வன்முறைக்கு மேலே இன்னொரு ட்ரீம் இருக்குது. நாம் ஒரு கூட்டமாக வாழணும், இந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழும்போது தான் தத்துவம் அப்படின்னு ஒன்று உருவானது. அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் அறிவியல் உருவானது. அந்த அறிவியலுடைய வெளிப்பாடுகளாக தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மொத்த உலகமே இருக்குது. மொத்த நவீன உலகமே அந்த அறிவியலால் தான் இன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போது வரலாறு முழுக்க இந்த பழைய அதிகாரம், பழைய அதிகாரம் கிடையாது, ஒரு பக்கம் வன்முறை சார்ந்த அதிகாரத்துக்கும் இந்த அறம்சார் அதிகாரத்துக்கும் இடையில ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இது ரெண்டுமே ஒரு முரணியக்கத்தில் தான் எப்போவுமே இருக்கும். ஒருத்தர் வந்து எவ்வளவு ஒரு மன்னன் போர் தொடுக்கும் போது அந்த நாட்டுக்குள்ளேருந்தே போர் தொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் ஒரு குரல்கள் எல்லாம் எழும். அப்போது இந்த ரெண்டு அதிகாரமும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு சமூகம் வந்து சரியாக இயங்க முடியும். இது ஒரு அடிப்படை தேவை. இப்போ நாம் அப்படியே நவீன காலத்துக்கு வந்துடலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் சொன்னேன், இது எல்லாமே இப்போ ஏன் தேவை அப்படிங்கிற இந்த நவீன காலத்துக்குள்ளே நாம் வந்துடலாம். இன்றைக்கி நாம் வாழக்கூடியது ஒரு ஜனநாயக யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஜனநாயக யுகம் அப்படின்றதுக்கு தாண்டி 20ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மாற்றம் இருக்குது. என்னென்னா 20ஆம் நூற்றாண்டில் இந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் முடிஞ்ச பிறகு, 2 உலகப் போர்களும் முடிஞ்ச பிறகு உலகத்தில் பல நாடுகள் வந்து ஜனநாயக நாடுகள் ஆயிட்டு, அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு இடையில் தடையில்லா வாணிகம் அப்படின்றது ஒரு கொள்கையாகவே அதன் பிறகு உருவாகி உலகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாயிட்டு. நம்ம இப்போ பெருமையாக சொல்லிப்போம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எங்களுடைய முப்பாட்டன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல. ஆனால் யாதும் ஊரே அப்படின்ற ஒரு கான்செப்டை உலகத்தில் நிலைநிறுத்துறது வணிகம் தான். அதன் பிறகு இந்த தேசியவாதம் சார்ந்த பெருமிதங்கள் எல்லாமே குறைஞ்சி உலகம் வந்து ஒரு வணிக ரீதியாக கனெக்ட் ஆகிட்டு, எந்த நாட்டில் இருக்கிற பொருள் வேணாலும் எந்த நாட்டுக்கும் போக முடியுது. கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்தெல்லாம் அதிகரிக்க நாடுகளுக்கு இடையிலான பரிவர்த்தனைகள் வந்து மிக அதிகமாக மாறிட்டு, இந்த மாற்றத்தினால நடந்த நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது எந்த ஒரு பொருளும் ஈஸியாக கிடைக்குது, நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியுது, பல விஷயங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குது, கிராமத்துக்கும் நகரத்துக்குமான இடைவெளி குறையுது. இது எல்லாமே இதோடைய பாசிட்டிவ் சைடுனா, இதோட நெகட்டிவ் சைடு ஒன்று இருக்குது. அது வந்து நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய மோனோபொலி. நீங்கள் ஒரு விளம்பரத்தை பார்த்துருக்கலாம். ஒரு 30-40 வருஷமாகவே விளம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். என்னென்னா, ஒரு வாஷிங் சோப் இந்த பக்கம் வந்து நிறுத்துவாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வாஷிங் சோப் இருக்கும், அது எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டுருவாங்க. இது இருக்கும்போது ஏன் மற்றதெல்லாம், இந்த சோப்பு இருக்கும்போது நீங்கள் ஏன் மற்றதை யூஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி இந்த பேரிச்சம்பழம் இருக்கும்போது மற்ற பேரிச்சம்பழத்தை ஏன் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஹேர் ஆயில் தான் உலகத்திலே சிறந்த ஹேர் ஆயில், ஏன் நீங்கள் மற்றதுக்கு போகிறீங்க, இப்படிங்கிற மாதிரி எல்லா நிறுவனத்தோட விளம்பரமும் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மோனோபோலி. நம்ம தான் மக்கள்கிட்ட வந்து மக்களுடைய முதன்மையான தேர்வாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஆயில் அப்படின்னா நம்ம பிராண்டு தான் ஞாபகம் வரணும், சோப்புன்னா நம்ம பிராண்டு தான் ஞாபகம் வரணும், பைக்குன்னா நம்ம பிராண்டு தான் ஞாபகம் வரணும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நிறுவனங்கள்ட்டையுமே இன்னைக்கு வந்துட்டு. இந்த மனநிலை சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகலை. ஆனால் இந்த மோனோபோலியான ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தோட மனநிலை அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்துடைய வணிக நிறுவனங்களுடைய ஒரு மனநிலையாக எப்பாடுபட்டாவது நம்ம பிராண்ட் நேமை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதனால என்ன பிரச்சனை, இதனால என்ன ஒரு ஒரு கோளாறு உருவாகுது அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாக்ஸ்கான் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து நிறைய பேர், அது வந்து ஒரு செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி சைனாவில். அந்த நிறுவனத்தோட ஊழியர்கள் நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த தற்கொலை எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு ஒரு 7-8 மாடி பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்லேருந்து குதிச்சு அவங்க இறந்து போகிறாங்க. அப்போ இந்த நிறுவனம் உடனே என்ன பண்ணணும், எதுக்காக தற்கொலை நடக்குது, நம்ம ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கல. அதற்கு பதிலாக அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த பால்கனி இருக்கும் இல்லையா, அங்கேருந்து யாரும் குதிச்சு இறந்து போக முடியாத மாதிரி அங்கே அந்த பால்கனியை ஃபென்சிங் பண்ணுறாங்க. ஸோ இது எனக்கு எது ஞாபகப்படுத்துனுச்சுன்னா, சமீபத்தில் நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். சூப்பர் மார்க்கெட்னா ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டு, ஏதோ ஒரு வினிகரோ என்னமோ ஒன்று வாங்க போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிட்டு, ஆக்சுவலி அதோட அந்த இது வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு. நான் வந்து அந்த சேல்ஸ் உமன் அந்த பொண்ணுக்கிட்ட போய், இந்த பாருமா அது எக்ஸ்பயர் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த பொண்ணு வந்து
வேற ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி, சார் இப்போ எக்ஸ்பயர் ஆகல சார் அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட இதில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல, சின்ன பொண்ணு. இது வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்குது இதில். ஆனால் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் நடந்தது வந்து அது ஒரு க்ரூவலான இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் தற்கொலைகள் அதிகமாகுது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன காரணம்? ஏன் நம்ம நிறுவனத்துடைய பாலிசிஸை மாற்றணும், அட்மினிஸ்ட்ரேஷனை மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் உடனே ஒரு வேலையை கட்டி அந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்குறது. கவிஞர் இசை ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையை வந்து கவிதை எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் இப்படி தான் வரும். இப்போ அரசு அலுவலகங்களில் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மேஜைகள் மேலே எல்லாத்துலேயும் ஒரு பட்டு சால்வை போர்த்தப்படும். அது மாதிரி உலகத்து மேலேயும் ஒரு பட்டு சால்வை போர்த்தப்பட்டிருக்கு, யாரும் அதை திறந்து பார்த்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஸோ அப்போ அது மாதிரி தான் இந்த நிறுவனங்கள் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை ஒரு நிறுவனம் அப்படி தான் தேடும். காரணம் என்னென்னா, நிறுவனங்களுடைய நோக்கம், இந்த நவீன நிறுவனங்களுடைய நோக்கம் அப்படின்றது உலகத்தை சந்தையாக மாற்றணும், தன்னோட சந்தையாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை பேஸ் பண்ணி தான் இயங்குறாங்க. அப்போ இந்த நிறுவனங்களுக்கு ஒரு கல்ச்சர் சார்ந்த இல்லை மனித இருப்பு சார்ந்த எந்த வகையான ஒரு புரிதலோ இல்லை வந்து நாம் என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை. அவங்களுக்கு ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் அந்த மாரல் அத்தாரிட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, முதலாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு உத்தரவு அப்படின்னு தான் அந்த காணொலி ஆரம்பித்தேன். அப்போ என்கிட்ட ஒரு உத்தரவு இடுவதற்கான அதிகாரம் இல்லை, என்கிட்ட வயலன்ஸ் பேஸ்டு அத்தாரிட்டி கிடையாது. அப்போ என்கிட்ட இருக்கிற அத்தாரிட்டி என்னென்னா மாரல் அத்தாரிட்டி. இந்த சமூகத்தில் ஒரு ஆள் அப்படின்ற இல்லை ஒரு எழுத்தாளன் அப்படின்ற ஒரு மாரல் அத்தாரிட்டியில் தான் இந்த விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது ஒரு நிறுவனம் என்ன மாதிரி இயங்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு இதுதான் இயல்பு நிலையாக இருக்குது. சோதர்மனுடைய சூல் அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலில் ஒரு ஒரு பாட்டி வருவாங்க. அவங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய ஒரு நாவல் அது. சாப்பாடு வந்து விற்கப்படுதுங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. சாப்பாடை ஹோட்டலில் வச்சு விற்கிறானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க, உண்மையிலே சோத்தை விற்கிறானா அப்படின்னு கேட்டு. அதே மாதிரி போன நூற்றாண்டில் தண்ணி விற்பனைக்கு வந்தபோது நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சி உருவானது. இப்போ மேபி அடுத்து வந்து காற்று விற்பனைக்கு வரலாம். காற்று விற்பனைக்கு வரும்போது நாம் அதை நினச்சி அதிர்ச்சி அடையலாம். அவ்வளோ அதிர்ச்சி அடைய மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனா பீரியடில் நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துடைய அறம் மாறும்போதும் அந்த காலகட்டத்தோட மொராலிட்டி வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு என்ன சொல்கிறது, இது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நமக்கு வர்றது தான் கரெக்டு. எல்லாத்தையும் நாம் வந்து அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி போக முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? நிறுவனங்கள் இந்த மோனோபோலியை அடைய நினைக்குது. நிறுவனங்களுடைய மோனோபோலி அடையணும் அப்படின்னா, மோனோபோலி அடையணுங்கிறதுக்கு காரணம் ஒன்று வந்து லாப நோக்கம் மட்டும்தான். அப்போ லாப நோக்கத்துக்காக அவர்கள் செய்ய நினைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அவர்களோட ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, ஒன்று ஊழியர்களோட எண்ணிக்கையை குறைக்கணும், ரெண்டாவதாக இருக்கிற ஊழியர்கள்ட்ட எவ்வளவு ஒட்டை உறிஞ்சி வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ ஒட்டை உறிஞ்சி வேலை வாங்கணும். இப்போது 8 மணி நேர வேலை அப்படின்றது வந்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு, மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல்களை பற்றி மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்களும் சமூக அறிஞர்களும் எழுதிய பிறகு தான் அந்த உரிமை அப்படின்றது தொழிலாளர்களுக்கு கிடைச்சது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அதை வீக்கன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 10 மணி நேரம் வேலை பார்க்குறது, 12 மணி நேரம் வேலை பார்க்குறது, 24 மணி நேரமும் ஊழியர்கள் வந்து நிறுவனத்தோட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு இழிவான செட்டப் உருவாக்குறது. இந்த வாட்ஸ்அப் குரூப், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அடிப்படையான ஒரு டீசன்சி இல்லாத தன்மையோட தான் பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து இன்று நடந்தது. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வகையில் ஒரு தனி மனிதனுடைய பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்லாம் நிறைய இது போடுவாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு வந்து இப்போ நமக்கு ஆன்லைன் ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை வந்து அவங்களோட நிறுவனத்தில் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி அவருக்கு மெயில் வருது அப்படின்னா, 25ஆம் தேதி நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே இந்த கோர்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணி முடிக்கணும். கோர்ஸ் பேர் என்னென்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். ஸோ இவங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த கோர்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு போலியான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒர்க் ஷாப், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக இது சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நிறுவனங்கள் தங்களுடைய ஆட்டிடியூடை அடிப்படையில் மாற்றிக்கணும்.
ஒரு ஊழியருக்கும் நிறுவனத்துக்குமான தொடர்பு என்ன, ஊழியரோட பர்சனல் லைஃப்பை நாம் எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில அடிப்படை ஒழுக்கங்களையும் நேர்மையையும் நிறுவனங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, நான் வந்து என்னோட பொருளை விற்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு சமூகத்துடைய அடிப்படையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடை நிறுவனங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒரு திருமண உறவு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, ஒரு திருமண உறவில் பாலுறவு அப்படின்றது ரொம்ப ஒரு இயல்பான விஷயம். பாலுறவு அப்படின்றது 2 காரணங்களுக்காக நடந்தால் மட்டும்தான் அதில் வந்து வல்காரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஒன்று குழந்தைக்காக, 2வது வந்து அவுட் ஆஃப் லவ். 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய விருப்பம், இணக்கம் சார்ந்து நடக்கும்போது மட்டும்தான் அந்த உறவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதை விட்டுட்டு 2 இணையில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை தன்னோட விருப்பத்துக்காக மட்டுமே அவரோட உறவு வச்சுக்கிட்டா அது பேர் வந்து ரேப். நான் நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்குமான உறவு இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உடல் உறவு ஒத்ததாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் என்னென்னா, இந்த உறவு நிலை வந்து எந்த வகையிலையும் ஒரு வன்முறையானதாவோ ரேப்பாவோ ஆகிடக்கூடாது. நான் சொல்ல வந்த விஷயங்களை ஓரளவு சரியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் வந்து நீ வந்து முதலாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு உத்தரவு நீ இதை சொல்கிற அப்படின்னா, இப்போ நான் திரும்ப ஆரம்பத்தில் சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன். முதலாளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு உத்தரவு அப்படின்றது இதுதான். அதாவது நீங்கள் ஒரு பெரிய செட்டப்பில் இருக்கீங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க சிலர் வந்து முதலாளிகளாக இருக்கலாம், சிலர் வந்து அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு 10 பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு மேலே இருந்து ஒரு உத்தரவு வந்துட்டு இருக்கும். அது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். இந்த இன்னைய சமூக செட்டப் எப்படி இயங்குது, ஏன் வந்து இந்த உத்தரவுகள் நம்ம மேலே வந்து திணிக்கப்பட்டுட்டே இருக்குங்கிறத பற்றின புரிதலும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த உத்தரவுகள் திணிக்கப்படுறதுக்கு காரணம் இல்லை, இது வந்து இந்த காலகட்டத்தோட ஆட்டிடியூடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மோனோபோலி மனநிலை தான். வெற்றி, ஜெயிக்கணும், ஓடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, சுரண்டலுக்கு தயாராக இருக்கக்கூடிய மனநிலை, சுரண்டுவதற்கு தயங்காத ஒரு மனநிலை தான் இந்த விஷயங்களை உங்கள் மேலே திணிக்குது. இப்போ நீங்கள் இந்த உத்தரவுகளை அமல்படுத்துறது உங்களுடைய கட்டாயமாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நம்ம எல்லாரும் மனுஷங்க அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்று நம்ம நாட்டையே எடுத்துக்கிட்டோம், நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா, கலை இலக்கியமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், பொருளாதாரம், தத்துவம், எல்லாத்துலேயுமே மிக மிக பின்தங்கிய நிலையில் தான் நாம் இருக்கோம். நம்மள்ட்ட வந்து ஒரு கை சுட்டி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒரு 10 அறிஞர்கள் கூட நம்மள்ட்ட இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு 10 அறிஞன் ஒரு இடத்துல உருவாகணும் அப்படின்னா குறைஞ்சது அங்கே ஒரு 1,00,000 பேர் அந்த துறையில் ஆர்வம் கொண்டவர்கள் இருக்கணும். இலக்கியத்தில் ஒரு மாபெரும் கலைஞன் இங்கே உருவாகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு இப்போ தமிழில் ஒரு பெரிய கலைஞன் உருவாகணும்னா ஒரு 10 லட்சம் பேராவது படிக்கணும். படித்தா மட்டும்தான் ஒரு ஒரு எழுத்தாளன் உருவாக முடியும். அறிவியல்லையும் அந்த மாதிரி தான், பொருளாதாரத்துலேயும் அந்த மாதிரி தான், எல்லா துறைகள்லையுமே ஆர்வம் மிக்கவர்கள் வேணும். ஆனால் அப்படி எந்த துறை மேலேயுமே ஆர்வம் கொள்ள முடியாதபடி இந்த வைலன்ஸ் பேஸ்டு அத்தாரிட்டி, இந்த வன்முறையான ஒரு வணிக அமைப்பு வந்து நம்மளை ஒரு இறுக்கத்துக்குள்ளே கட்டி வச்சிருக்கு. ஸோ குறைஞ்சபட்சம் அடுத்த தலைமுறையில் உங்களுடைய குழந்தைகள் வந்து மருத்துவர்களாகலாம், பொறியாளர்களாகலாம். ஆனால் அது எல்லாமே தொழில் தான். மனிதர்களாக வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மீனிங் அப்படின்னு ஒன்று வந்து வாழ்க்கைக்கு அவசியம். அந்த வாழ்க்கைக்கான மீனிங் வந்து ஒரு கலை இலக்கியம் மூலியமாக, தத்துவம் மூலியமாக, சிந்தனை மூலியமாக தான் அடைய முடியும். அப்படிப்பட்ட சிந்திக்கும் திறனுடைய ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னா தயவு செஞ்சு உங்களுடைய இன்றைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஊழியர்கள் சார்ந்த உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கலாம், உங்களோட நீங்கள் வந்து ஒரு முதலாளியாக இருந்தால் உங்களோட பணியாளர்கள் சார்ந்த ஆட்டிடியூடாக இருக்கலாம், அது வந்து சரியாக இருக்கா அப்படின்னு உங்களே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வந்த உத்தரவு. நன்றி. முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை பலருக்கும் பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.